அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். இன்று 27/7/2025 ஞாயிற்றுக்கிழமை, ஆடி மாதம் 11ஆம் தேதி, வளர்பிறை, திருதியை திதி இரவு 10:42 வரை. அதன் பிறகு சதுர்த்தி திதி, மகம் நட்சத்திரம் மாலை 4:23 வரை. அதன் பிறகு பூரம் நட்சத்திரம், மந்த யோகம் மாலை 4:23 வரை. அதன் பிறகு சித்த யோகம். இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் கார்த்திகை, உத்திரம், உத்திராடம் ஆகிய நட்சத்திரங்களில் பிறந்தவங்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லது நடக்கும். குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டுங்க. அதே மாதிரி புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி ஆகிய நட்சத்திரங்களில் பிறந்தவங்க எல்லா வகையிலுமே இன்னைக்கு ஜெயிச்சு காட்டுவீங்க. உறவினர்களும் வந்து போவாங்க. கல்யாண விஷயங்களும் பேசலாங்க. நல்லதாக அமையறதுக்கான, நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அடுத்ததாக 12 ராசிக்காரர்களுக்கான ராசி பலன்களை பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, எங்கேனும் ஏதேனும் தவறு நடந்தால் உடனடியாக அந்த இடத்திற்கு சென்று தவறுகளையெல்லாம் தட்டி கேட்பதோடு மட்டுமல்லாமல், தவறு செய்தவர்களை தண்டிப்பதோடு மட்டுமல்லாமல், மற்றவர்களை வழிநடாத்தி செல்லக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. அவங்களுடைய மனநிலை, குணநிலை என்ன அப்படின்னு உட்கார்ந்து பேசுனீங்கன்னா நல்லா இருக்குங்க. பூர்வீக சொத்து விவகாரங்கள் இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல. அந்த பாகப்பிரிவினை விஷயங்கள் பேசினாலும் சுமூகமாக இன்னைக்கு முடியுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு லாபம் நல்லா இருக்குது. எதிர்பார்த்த தொகையும் இன்னைக்கு கையில் உங்களுக்கு கிடைக்குங்க. சுக்கிரன் பலமாக உட்கார்ந்துருக்காரு. அப்படி இருக்கிறதுனால விலை உயர்ந்த பொருட்கள் இன்னைக்கு நீங்கள் வாங்குவீங்க. ரொம்ப நாளாக அந்த டிசைனில் ஒரு சட்டை எடுக்கணும்னு நினச்சிங்க இல்லைங்களா, அது இன்னைக்கு நீங்கள் போய் எடுப்பீங்க. பிள்ளைகளாலும் இன்னைக்கு நிம்மதி உண்டுங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு வேலை சுமை, சோர்வு, களைப்பு இருக்குங்க. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பாராத திடீர் யோகங்கள் எல்லாம் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷப ராசிக்காரர்களே, தோட்டம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க. செடி கொடிகள் உங்களையே பார்க்குற மாதிரி நீங்கள் நினைப்பீங்க. பூக்கள் பூத்திருந்தாலும் அந்த பூக்களெல்லாம் உங்களை பார்த்து சிரிப்பதாகவே நீங்கள் நினைத்து கொள்வீங்க. எங்கும் எப்போதும் இயற்கையின் மீது தீராத காதல் கொண்டவர்கள், இயற்கையை நேசித்து கொண்டே இருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் பலமாக இருக்கிறதுனால குடும்பத்தில் சந்தோஷம் உண்டு. கணவன் மனைவிக்குள் நெருக்கம் உண்டு. பிள்ளைங்க ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த பொருட்கள் அதெல்லாம் கூட இன்னைக்கு நீங்கள் வாங்கி கொடுப்பீங்க. சூரியனும் புதனும் 3ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறதுனால புது விஷயங்களை கற்றுக்கணும் அப்படின்னு ஆர்வமாக இருப்பீங்க. எப்பொழுதுமே தெரியாத விஷயங்களை தெரியாதுன்னு சொல்லி கற்றுக்கிறதுல நீங்கள் எப்போதுமே ஆர்வம் காட்டுவீங்க. புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளை இன்னைக்கு நீங்கள் நிறைவேற்றுவீங்க. வியாபார வகையிலையும் இன்னைக்கு உங்களுக்கு லாபம் இருக்குதுங்க. பழைய பாக்கிகள் எல்லாமே இன்னைக்கு வந்து வசூலாகுங்க. அதே மாதிரி குடும்பத்துக்குள்ளார இருந்த குழப்பங்கள் அதெல்லாம் விலகும். உறவினர்களும் நண்பர்களும் தேடி வந்து பேசுவாங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்குது. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிரவுன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, குழந்தைகளோடு குழந்தைகளாக விளையாடக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. அது மட்டும் இல்லைங்க, குழந்தைகளை நல்லா வழி நடத்தக்கூடிய குணாதிசயங்கள் நிறைந்தவர்களும் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. தைரியமான முடிவுகளை இன்னைக்கு நீங்கள் எடுப்பீங்க. அதே மாதிரி எல்லாரையுமே திருப்திப்படுத்தியே நம்ம வாழ்ந்துட்டோம். நாம் திருப்திப்படுற மாதிரி, நமக்கு சந்தோஷம் தர்ற மாதிரி எதையுமே நாம் செய்துக்க மாட்டேங்கிறோமே. இனிமேல் நமக்காகவும் நாம் வாழணும்
அப்படிங்கிற முடிவுக்கும் இன்றைய தினத்தில் நீங்கள் வருவீங்க. ராசிக்குள்ளார குரு பகவான் உட்கார்ந்து இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. கொழுப்பு அதிகமாகாமல் கொஞ்சம் பார்த்துங்க. சின்ன சின்ன நடைப்பயிற்சி, மூச்சு பயிற்சி அதெல்லாமே இப்போ உங்களுக்கு தேவைப்படுதுங்க. சுக்கிரன் சாதகமாக இருக்கிறதுனால பிள்ளைகளால் மன நிம்மதி உண்டு. மகளுக்கு கல்யாண விஷயமா பார்த்துட்டு இருக்கீங்க, நல்ல வரன் அமைவதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. வியாபாரத்தில் உங்களுக்கு இருந்து வந்த சிக்கல்கள் அதெல்லாம் சரியாகும். நல்ல வேலையாட்களும் இன்னைக்கு வந்து அமைவாங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன தடங்கல்கள் இருக்குங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்டதெல்லாமே துலங்குங்க. எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடகராசிக்காரர்களே, கிராமத்தில் வாழ்ந்தாலும் நகரத்தில் வாழ்ந்தாலும் எங்கே இருந்தாலும் ஏதாவது ஒரு சீர்திருத்தம் செய்ய வேண்டும். ஊரை வந்து திருத்தணும், ஊரை வந்து மாற்றணும், நல்ல விஷயங்களை ஊருக்குள்ளார கொண்டு வரணும்னு சொல்லி எங்கும் எப்பொழுதும் எல்லோருக்கும் முன்னோடியாக இருப்பதோடு மட்டுமல்லாமல் ஊர் நலனில் அக்கறை காட்டக்கூடியவர்களெல்லாம் நீங்க தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. கடந்த 2-3 நாளாக இருந்து வந்த அலைச்சல்கள், ஏமாற்றங்கள், முன்கோபம் இதெல்லாம் விலகி இன்னைக்கு நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. பணவரவும் உங்களுக்கு பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு இருக்குங்க. சொன்ன சொல்லையும் இன்னைக்கு நீங்கள் காப்பாற்றுவீங்க. வியாபாரத்திலேயும் உங்களுக்கு லாபம் நல்லா இருக்குதுங்க. இன்றைய தினத்தில் புது வாடிக்கையாளர்களும் வருவாங்க. அதே மாதிரி உங்கள் ராசிக்கு ஆதரவாக செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால விஐபிகள் அறிமுகமாகுவாங்க. வெளிமாநிலம் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நண்பர்கள், உறவினர்கள் ஆதரவாக இன்றைய தினத்தில் பேசுவாங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்குது. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா சிம்ம ராசிக்காரர்களே, ஒருத்தவங்களை நம்புறீங்கன்னா ஒரேடியாக நம்புவீங்க. அவங்க என்ன சொன்னாலும் ஆமாம்மா அதெல்லாம் சரிதான், நீ சொன்னால் சரிதான் அப்படின்னு நம்புவீங்க. ஆனால் ஒருத்தவங்களை வெறுக்க ஆரம்பிச்சிங்கன்னா அவங்க நிழல் கூட உங்கள் மேலே படக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. மொபைல் ஃபோனில் கூட அவங்க நம்பரெல்லாம் உடனே பிளாக் பண்ணுவீங்க, இல்லைன்னா டெலீட் பண்ணிடுவீங்க. அந்த மாதிரி எங்கும் எப்போதும் எதை செய்தாலும் அதில் பூரணமாக இருக்கக்கூடியவர்கள், முழுமையாக இருக்கக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன இருக்குதுங்க. உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. மகம் நட்சத்திரத்தில் மாலை 4:23 வரைக்கும் சந்திரன் பயணம் செய்யறதுனால மகம் நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணுங்க. அதே போல பூரம் நட்சத்திரத்தில் மாலை 4:23 சந்திரன் பயணம் செய்ய இருக்கிறதுனால பூரம் நட்சத்திரக்காரர்கள் மாலையில் கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். இரவு நேர பயணங்களையும் கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லதுங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நினைச்சதெல்லாமே இன்னைக்கு வெற்றிகரமாக முடியுங்க. ஆனாலும் உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. முன்கோபத்தை தவிர்க்க பாருங்க. கணவன் மனைவிக்குள்ளார விவாதங்கள் வரும். விட்டு கொடுத்து போனீங்கன்னா நல்லா இருக்குங்க. இன்றைய தினம் உங்களுடைய ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலிருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு உலர் திராட்சை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களை, கஷ்டப்பட்ட காலத்தில் கை தூக்கி விட்டவங்களை காலமெல்லாம் நினைத்து கொண்டே இருக்கக்கூடிய அளவிற்கு நன்றி மறவாதவர்களாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்க தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. செலவுகள் இருக்குது. பிள்ளைங்க கேட்குறத நம்ம வாங்கி கொடுக்காம இருக்க முடியாது. நாம் வேணால் நம்ம செலவை குறைச்சிக்கலாம். ஆனால் பிள்ளைங்களை செலவை குறைச்சிக்கும் நம்ம எப்படி சொல்கிறதுன்னு சில நேரங்களில் திக்கி திணறிக்கொண்டேயும் இருப்பீங்க. உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் இருக்கிற வேலையை மாற்றலாமா, இன்னும் கொஞ்சம் சம்பளம் அதிகமாக கிடைக்கிற வேலைக்கு போகலாமா, இல்லை சொந்த தொழில் தொடங்கலாமாங்கிற யோசனைகள் இருக்குது. கண்டகச்சனி நடந்துட்டு இருக்கிறதுனால சொந்த தொழில் தொடங்கிறத கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல. எல்லா வகையிலுமே இன்னைக்கு உங்களுக்கு
நல்லதெல்லாமே நடக்கும், லாபமும் அதிகமாக கிடைக்குங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 4:30 மணிக்கு பிறகு நல்லா இருக்குது. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக செல்வாக்கு அதிகரிக்குங்க. உறவினர்களும் தேடி வந்து உங்ககிட்ட வழிய பேசுவாங்க. இன்றைய தினம் எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் அதிரடி நன்மைகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, தவறு யார் செய்தாலும் அதை தட்டி கேட்கும் துணிச்சல்காரர்கள் நீங்க தாங்க. மனுநீதி சோழனை போல எங்கும் எப்பொழுதும் நடுநிலை தவறாமல் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களும் நீங்க தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்கிற அளவுக்கு நல்லா இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. பணவரவும் இன்னைக்கு திருப்திகரமாக இருக்குங்க. எவ்வளோ வந்தாலும் எடுத்து வைக்க முடியல, ஏதாவது ஒரு செலவு வந்துக்கிட்டே இருக்குது. முன்ன மாதிரி இல்லை, இப்போல்லாம் கொஞ்சம் நல்ல செலவாக தான் இருக்குது. ஏதோ ஒரு பொருளை வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குதே தவிர முன்ன மாதிரி அனாவசிய செலவாக இல்லைங்கிற மாதிரியான எண்ணத்தில் இன்னைக்கு சந்தோஷமாக இருப்பீங்க. பெற்றோருடன் இருந்து வந்த மனக்கசப்புகள் எல்லாமே விலகும். சகோதரங்களால் கொஞ்சம் அலைச்சல் செலவுகள் எல்லாம் இருக்கும். விஐபிகள் உங்களுக்கு ஆதரவாக பேசுவாங்க. வியாபார வகையில் உங்களுக்கு இருந்து வந்த சிக்கல்கள் அதெல்லாம் சரியாகி இன்னைக்கு லாபகரமாகவும் நீங்கள் இருப்பீங்க. லாபஸ்தானத்தில் சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால பணவரவு உண்டு. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக செலவுகள் இருக்குங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறுங்க. எல்லா வகையிலுமே நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, மனசுல பட்டதை பேசுனா அது ஒரு தப்பா, பட்டுன்னு பேசுனா அதை எல்லாரும் தவறா புரிஞ்சுக்கிறாங்க. பாலிஷாக பேசுனா அவங்க நல்லவங்கன்னு தெரிஞ்சுக்கிறாங்க. நம்மளால் அதெல்லாம் மாற்றிக்க முடியாதுங்க. என் இயல்பு அப்படி தான். எதுவாக இருந்தாலும் முகத்துக்கு நேருக்கு நேராக நெஞ்ச நிமித்தி பேசுவங்கன்னு எங்கும் எப்பொழுதும் உண்மையை பேசி கொண்டிருப்பதோடு மட்டுமல்லாமல் உள்ளத்தில் இருப்பதையும் ஒளிவு மறைவு இல்லாமல் பேசக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. பழைய நண்பர்களை வரவழைத்து பேசுவீங்க. உறவினர்களும் தேடி வந்து போவாங்க. அதே மாதிரி வெளிமாநிலம் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நண்பர்கள் அவங்களையும் மனம் திறந்து நீங்கள் பேசுவீங்க. வியாபாரத்தில் சில சீர்திருத்தங்களை கொண்டு வருவீங்க. வேலையாட்களை மாற்றலாம்னு நினச்சிட்டு இருக்கீங்க, மாற்றத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. நல்லவங்க இன்னைக்கு வருவாங்க. அதே மாதிரி விலை உயர்ந்த பொருட்களும் இன்னைக்கு வந்து சேருங்க. விளையாட்டுத்தனமாக நீங்கள் சொன்னதெல்லாம் இன்னைக்கு நிறைவேறிடும். உங்கள் வாக்கு ரொம்ப பலிதமாகுது அப்படின்னு வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. இன்றைய தினத்தில் விஐபிகளாலும் ஆதாயம் இருக்குதுங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டுங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 4:30 மணிக்கு பிறகு நல்லா இருக்குது. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு காலையிலேயே சிறப்பாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களை, சட்டதிட்டங்களை உருவாக்குறதே நாம தான். அப்புறம் நாமே அந்த சட்டதிட்டங்களை நமக்காக வளர்ச்சிக்கலாமா, நமக்காக நாம் அதை மாற்றிக்கலாமா, நமக்காக நாம் அதை மீறலாமா அப்படின்னு எங்கும் எப்போதும் நியாயத்தை எடுத்து கட்டி பேசக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் குரு பகவான் உங்களை பார்க்குறாருங்க. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. செல்வாக்கு அதிகரிக்குங்க. அதே மாதிரி குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டுங்க. புது வேலைக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க, அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக செவ்வாய் வந்து உட்கார்ந்துட்டாரு. அதனால் கோவில் திருவிழாக்களில் முதல் மரியாதை எல்லாம் கிடைக்கும். ஊர் பொது காரியங்களை முன்னால் நின்று நீங்கள் நடத்துவீங்க. வியாபாரத்தில் கூட இன்னைக்கு நல்ல லாபம் இருக்குதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் கொஞ்சம் அலைச்சல், சோர்வு, களைப்பெல்லாம் இருக்கும். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே வெற்றிகரமாக முடியுங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கும்
பணவரவு செல்வாக்கு அதிகரிக்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு இளம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தடைகள் உடைபடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, யாருக்காகவும் எதற்காகவும் தன்னுடைய கொள்கை கோட்பாடுகளை எல்லாம் விட்டு கொடுக்காமல் எங்கும் எப்பொழுதும் மன உறுதியுடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்க தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சுமாரான நாளாக இருக்குதுங்க. சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால இன்னைக்கு நீங்கள் நிதானமாக இருக்கணும். விவாதங்களை எல்லாம் கொஞ்சம் தவிர்க்க பாருங்க. பணவரவு சுமாராக தாங்க இருக்கும். யாருக்காகவும் ஜாமீன் கேரண்டர் கையெழுத்து போட்டுறாதீங்க. திருவோணம் நட்சத்திரக்காரர்கள் மாலை 4:23 வரைக்கும் பொறுமையாக இருக்கணுங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் மாலை 4:23 எச்சரிக்கையாக இருக்கணுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் சின்ன சின்ன சலசலப்புகள் இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளார விட்டு கொடுத்து போகிறது நல்லது. பிள்ளைகளையும் அவங்க போக்கில் நீங்கள் விட்டு பிடிக்கிறது நல்லதுங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. நினைச்சது எல்லாமே நடக்குங்க. ஆனாலும் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருங்க. இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, ஏதாவது கொடுத்துக்கிட்டே இருந்தால் தான் நம்மளை நல்லவங்கன்னு சொல்கிறாங்க. கொடுக்கறத நிறுத்திட்டோம்னா நாம் சரியில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. கொடுத்து கெட்ட பேர் வாங்கிறத விட கொடுக்காமலே இருந்துடலாமா அப்படின்னு சில நேரங்களில் யோசித்து கொண்டேயும் இருப்பீங்க. ஆனாலும் கொடுத்து சிவந்த கைகளுக்கு சொந்தக்காரர்களெல்லாம் நீங்க தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு விசேஷமான நாளாக இருக்குதுங்க. சூரியன் வலுத்து உட்கார்ந்து இருக்கிறதுனால எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி உண்டு. பணவரவும் உண்டு. பிரபலங்களும் அறிமுகமாகுவாங்க. பிள்ளை பாக்கியம் எல்லாமே கிடைக்குங்க. மகளுக்கு கல்யாண விஷயமா முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க. வரஞ்சாதகம் அமைவதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷம் உண்டு. பூர்வீகத்தில் சொத்து வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. லாபம் இருக்குது. பங்குதாரர்களோட இருந்து வந்த மோதல் போக்கு அதெல்லாமே மாறுங்க. ஆனால் 7.5 சனி நடந்துட்டு இருக்கிறதுனால வேலையாட்களை தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி அவங்களுடைய பூர்வீகம் என்னன்னு கேட்டுக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன செலவுகள் அலைச்சல்கள் இருக்கும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வாக்கு உண்டுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, எத்தனை முறை விழுந்தாலும் விழுவதெல்லாம் எழுவதற்கே என்பதனை புரிந்து வைத்து கொண்டு சளைக்காமல் மலைக்காமல் தன்னுடைய லட்சியத்தையும் கனவுகளையும் அடைவதிலேயே எப்போதும் ஆர்வம் காட்டி கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்க தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக இருக்குதுங்க. சந்திரன் 6ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறதுனால தீராத சிக்கல்களுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்குங்க. மனசுக்குள்ளேயும் சந்தோஷம் உண்டுங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டுங்க. கொடுத்து ஏமாந்து போன தொகையை கூட கேட்டு பார்க்கலாம். கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. வியாபாரத்தில் கூட இன்னைக்கு குறிப்பிட்டு சொல்கிறபடி உங்களுக்கு லாபம் இருக்குது. புது ஏஜென்சி நீங்கள் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது. அதே மாதிரி பூர்வீக சொத்து விவகாரங்கள் பேசலாம். அதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக முடியும். குலதெய்வ கோவிலுக்கும் இன்னைக்கு நீங்கள் போவீங்க, சாமி கும்பிட்டுட்டு வருவீங்க. உங்கள் பிரார்த்தனைகளையும் இன்றைய தினத்தில் நீங்கள் நிறைவேற்றுவீங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்குதுங்க. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 4:30 மணிக்கு பிறகு சிறப்பாக இருக்குதுங்க. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு காலையிலேருந்தே நல்லா இருக்குதுங்க. அதனால் எதிர்ப்புகளையும் தாண்டி இன்னைக்கு நீங்கள் முன்னுக்கு வருவீங்க. இன்றைய தினம் எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. அன்பிற்கினியவர்களே, ஆதிவாரமாகிய இன்றைய நாள் உங்களுக்கு அனைத்து சந்தோஷங்களையும் அள்ளித்தரும் நல்ல நாளாக அமையட்டும். மீண்டும் சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன்.
வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.